Hi friends, welcome to our channel. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்ட்ரீம்லைன் ஃப்ளோ பார்க்க போறோம். சோ வாங்க பார்க்கலாம். சோ ஸ்ட்ரீம்லைன் ஃப்ளோனா என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ வந்து உங்க பாத்ரூம்ல உங்க வீட்டு பாத்ரூம்ல வந்து ஒரு டேப் இருக்குன்னு வெச்சுக்கோங்களேன். நீங்க அதை வந்து ஸ்லோவா வந்து நீங்க திருப்புறீங்க. அப்ப திருப்பும்போது என்ன ஆகும், அந்த வாட்டர் வந்து ஸ்லோவா ஸ்மூத்தா வந்து கீழே விழுகும். அது வந்து ஒழுகும் இல்லையா? அத நம்ம வந்து ஸ்ட்ரீம்லைன் ஃப்ளோன்னு சொல்றோம். இப்போ வாங்க நம்ம அதோட டெஃபினிஷன் பார்க்கலாம். A curve whose tangent at any point is in the direction of fluid velocity at that point. இது வந்து புரியுறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஸோ வாங்க நம்ம வந்து எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட வந்து ஒரு இமேஜினரி பைப் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து ஒரு கிளாஸ் பைப்புன்னு வச்சுக்கோங்க. நான் வந்து வெளியில் வந்து ஒரு இந்த பாயிண்ட்டை நான் வந்து ஏனும் இந்த பாயிண்ட்டை வந்து நான் பீனும் மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இந்த நான் முட்டையாக போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, இது எல்லாமே வந்து வாட்டர் மாலிக்யூல்ஸ். சரியா? ஒரு ஃப்ளூயிடோட மாலிக்யூல்ஸ். இது இந்த வாட்டர் மாலிக்யூல்ஸ் எதுக்குள்ளே போகுதுன்னா அந்த கிளாஸ் பைப்புக்குள்ளே போகுது. நான் இந்த பாயிண்ட்ஸ் வந்து நான் கிளாஸுக்கு வெளியில் வச்சுருக்கேன். ஓகேவா? இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா இந்த சைடில் இருந்து அந்த லிக்விட் மேலே ஒரு லைட் ஃபோர்ஸ் கொடுக்குறேன். அப்போ என்ன ஆகும், அந்த ஃபோர்ஸ் மூலமாக இது வந்து இந்த டைரக்ஷனில் மூவ் ஆகும். ஏன்னா டைரக்ஷன் இந்த ஃபோர்ஸ் கொடுத்த டைரக்ஷன் வந்து இந்த சைடு. அப்போ அது என்ன வாட்டர் மாலிக்யூல் ஸ்லோவாக அந்த சைடு மூவ் ஆக ஆரம்பிக்குமா? அப்போ இந்த ஏ பாயிண்ட்ல வந்து மாலிக்யூல்ஸ் வந்து ஒவ்வொன்றா மூவ் ஆக ஆரம்பிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாலிக்யூல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாலிக்யூல் போன பிறகு இதுக்கு பின்னாடி ஒரு மாலிக்யூல் இருக்கும். அந்த மாலிக்யூலும் அது வழியாக போகும். அப்போ இந்த வழியாக போகிற இந்த ஏ வழியாக கிராஸ் ஆகிற மாலிக்யூல்ஸ் எல்லாமே இந்த பி பாயிண்ட்டுக்கும் வரும். ஏக்கு ரீச் ஆகிற அந்த மாலிக்யூல்ஸ் இந்த பி பாயிண்ட்டுக்கும் வரும். ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட்ல இருக்கிற வெலாசிட்டி, இந்த சைட்லேருந்து வர வெலாசிட்டி, இந்த மாலிக்யூலோட வெலாசிட்டி வந்து நம்ம வந்து 10ன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? இந்த சைட்லேருந்து அது ஃப்ளோ ஆகி பி பாயிண்ட்டுக்கு வர மாலிக்யூலோட வெலாசிட்டியும் 10 தான் இருக்கும். ஓகேவா? அதோட வெலாசிட்டியும் 10 மீட்டர்/செகண்ட் தான் இருக்கும். இந்த சைடில் எவ்வளோ வெலாசிட்டி இருக்கோ அதே வெலாசிட்டி தான் இந்த பி பாயிண்டில் வர மாலிக்யூலுக்கும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அது எந்த டைரக்ஷனில் ஃப்ளோ ஆகுது, இது வந்து இப்படி ஃப்ளோ ஆகுது. ஓகேவா? இது வந்து இப்படி ஃப்ளோ ஆகுது. ஏன்னா நான் ஃபோர்ஸ் வந்து இந்த சைடு வழியாக கொடுக்குறேன், அதனால் வாட்டர் வந்து இந்த சைடு வழியாக ஃப்ளோ ஆகும். வாங்க நம்ம நெக்ஸ்ட் ஃப்ளோ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதோட மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கர்வ் ஹூஸ் tangent at any point. அந்த எனி பாயிண்ட்னா இந்த ஏ பாயிண்ட் டு பி பாயிண்ட் தான். ஓகேவா? இப்போ நான் இந்த ஏ பாயிண்ட் டு பி பாயிண்ட்னு வச்சேன்னா இப்போ அந்த பாயிண்ட்லேருந்து நம்ம வந்து ஃபோர்ஸ் எந்த டைரக்ஷனில் கொடுத்தோம், இந்த டைரக்ஷனில் கொடுத்தோம். லெஃப்ட்ல இருந்து ரைட் டைரக்ஷன் கொடுத்தோம். ஓகேவா? at any point is in the direction of the fluid velocity at that point. இப்போ நம்ம வந்து ஃப்ளூயிட் வெலாசிட்டி வந்து லெஃப்ட்லேருந்து ரைட் கொடுக்குறோமா, அப்போ அதோட வெலாசிட்டியும் எப்படி இருக்கும், லெஃப்ட்லேருந்து ரைட்டில் தான் போகும். ஓகேவா? அதோட ஸ்பீட் வெலாசிட்டினா அதோட ஸ்பீடு வந்து லெஃப்ட்லேருந்து ரைட்டில் தான் போகும். வாங்க நம்ம நெக்ஸ்ட் ஃப்ளோ பார்க்கலாம். வாங்க நம்ம டர்புலன்ட் ஃப்ளோ பார்க்கலாம். டர்புலன்ட் ஃப்ளோனா என்னென்னு நான் வந்து சொன்னேன்னு பார்த்தீங்களா, நம்ம வந்து பாத்ரூம் டேப்பை வந்து ரொம்ப ஃபோர்ஸாக திறக்கும் போது அது எப்படி தண்ணி வரும், சர ரொம்ப ஃபாஸ்ட்டாக வருமா அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். அது ஆக்சுவலாக எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஸ்ட்ரீம்லைன் ஃப்ளோவில் மாலிக்யூல்ஸ் வந்து அது கிறிஸ் க்ராஸாக போகாது. இப்போ வந்து நம்ம மார்ச் பாஸ்டில் எப்படி போவோம் பீப்புள்ஸ் எல்லாமே, நம்ம மார்ச் பாஸ்டில் ஒரு நார்மல் ஒரு லைனில் நம்ம வந்து யாரையுமே கிறிஸ் க்ராஸ் பண்ணாமல் நடுவில் ஓடாமல் கிரேசி ஆகாமல் நம்ம வந்து வரிசையாக போவோம் பார்த்தீங்களா, பின்னாடி வரவங்க அப்படியே போயிட்டே இருப்போம். மார்ச் பாஸ்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, லெஃப்ட் ரைட்னு சொல்லிட்டு நம்ம வந்து வரிசையாக போயிட்டு இருப்போம். அது வந்து ஸ்ட்ரீம்லைன் ஃப்ளோ. இதில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கிரேசி மேன்ஸ் மாதிரி அங்கிட்டு சின்ன பசங்க மாதிரி ஓடிக்கிட்டே இருப்பாங்க. இதுக்கு பேர் தான் வந்து டர்புலன்ட் ஃப்ளோ. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இந்த சைடு அந்த சைடு போவாங்க. ஓகேவா? இதில் வந்து நம்ம இப்போ வந்து ஃபோர்ஸ் கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், அதோட வெலாசிட்டியும் அதே மாதிரி தான் இருக்கும். பட் அது என்ன ஆகும்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக கிறிஸ்க்ராஸாக ஓடும், அதோட ஷேப் எல்லாம் சேஞ்ச் ஆயிடும். அந்த ஸ்டெடியான ஃப்ளோ கிடையாது. ஓகேவா? இது வந்து டர்புலன்ட் ஃப்ளோ. நெக்ஸ்ட் வந்து பார்க்கலாம். அப்போ டர்புலன்ட் ஃப்ளோனா நீங்கள் ஃபாஸ்ட்டாக டேப்பை திறந்து விட்றீங்க பார்த்தீங்களா, அதுதான் வந்து நம்ம டர்புலன்ட் ஃப்ளோன்னு சொல்கிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து நம்ம போகலாம் நெக்ஸ்ட் டாபிக். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஈக்குவேஷன் ஆஃப் கண்டினியூட்டி பார்க்க போகிறோம். ஈக்குவேஷன் ஆஃப் கண்டினியூட்டினா இதுவும் வந்து நம்ம ஸ்டெடி ஃப்ளோவில் தான் பார்ப்போம். ஓகேவா? ஸ்டெடி ஃப்ளோனா வந்து ஸ்ட்ரீம்லைன் ஃப்ளோவில் மட்டும்தான் பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த மாதிரி பைப் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த மாதிரி பைப்பில் இந்த சைடு வந்து வாட்டர் இருக்குது. இந்த சைடில் நான் வந்து என்ன கொடுக்குறேன்னா ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறேன். இப்போ இந்த ஃபோர்ஸ் கொடுக்குறதுனால என்ன ஆகுதுன்னா ஒரு டைமில், ஓகேவா, டைமில் இப்போ ஒரு ரொம்ப லெஸ்ஸான டைம், அதனால தான் நம்ம வந்து டிடின்னு எழுதியிருக்கோம். ஓகேவா? இந்த லெஸ்ஸான டைமில்
ஓகேவா. ரொம்ப கம்மியான டைமில் அது வந்து என்ன ஆகுது, இந்த பாயிண்ட்டுக்கு அது வந்து ரீச் ஆகுது. ஓகேவா, இந்த பாயிண்ட்டுக்கு வந்து அது ரீச் ஆகுது. அப்போ என்ன ஆகும்னு பாருங்கள், இந்த பாயிண்ட் நான் வந்து ஏன்னு வச்சுருக்கேன், இந்த பாயிண்ட் நான் வந்து பின்னு வச்சுருக்கேன். ஓகேவா, இந்த பெரிய சைஸை வந்து நான் வந்து ஏன்னு வச்சுருக்கேன், இந்த சின்ன சைஸை வந்து நான் பின்னு வச்சுருக்கேன். ஓகேவா, அப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நான் இங்கே இருந்து கொடுக்குற ஃபோர்ஸு, ஓகேவா, அது வந்து நான் V1ன்னு வச்சுருக்கேன். ஓகேவா, அதோட வெலாசிட்டி வந்து நான் V1ன்னு வச்சுருக்கேன். இந்த சைடில் வந்து இந்த பி சைடில் வர வெலாசிட்டி வந்து V2ன்னு வச்சுருக்கேன். அப்புறம் அது ட்ராவலான டைம், ஓகேவா, ரொம்ப கம்மியான டைமில் அது வந்து இந்த சைட்லேருந்து இந்த சைடு வந்துருச்சு. ஓகேவா, இந்த சைட்லேருந்து அது வந்து இந்த சைடில் வந்துருச்சு. அதனால நான் அதை வந்து என்ன வச்சுருக்கேன்னா DTன்னு வச்சுருக்கேன். சரியா, அப்போ இந்த லூஸ் ஆயிடுச்சுன்னா இந்த சைட்லேருந்து அது அந்த சைடு போயிடுச்சு. ஓகேவா, இந்த சைடு வந்து எம்டி ஆயிடுச்சு, இந்த சைட்லேருந்து அது அந்த சைடு கொடுத்துருச்சு. அப்போ நம்ம என்ன சொல்லுவோம், லூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அதோட வால்யூம் என்னன்னு பார்த்தீங்கன்னா A1 V1 DT. ஓகேவா, அதே மாதிரி இதோட கெயின் ஆனதுன்னா இந்த சைட்லேருந்து அந்த சைடு போயிடுச்சு, இது வாங்கிக்கிடுச்சு அதை. ஓகேவா, அப்போ கெயின் ஆயிடுச்சு. அப்போ அதோட வால்யூம் என்னன்னு பார்த்தீங்கன்னா A2 V2 DT. ஓகேவா, அதே மாதிரி DT வந்து காமனாக இருக்குது ரெண்டுக்குமே. ஏன்னா இது வந்து கொஞ்சம் டைமில் தானே இந்த சைட்லேருந்து இந்த சைடு போச்சு, அதனால நம்ம DT வந்து காமனாக எடுத்துட்டோம். அப்போ வால்யூம் பாருங்கள், லூசிங்கோட வால்யூம்னா அது வந்து எவ்வளோ கொடுத்ததோட வால்யூம் வந்து என்னது, A1 V1 DT. அதே மாதிரி அது எடுத்துக்கிட்ட வால்யூம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா A2 V2 DT. அப்போ வால்யூம் 1 வந்து வால்யூம் 2ஓட ஈக்குவலாக இருக்கும் பை கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ். ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பாருங்கள், இந்த சைடில் எவ்வளோ வால்யூம் இருந்ததோ அதே வால்யூம் தான் இந்த சைடும் போயிருக்கு. அப்போ வந்து என்ன ஆகும், அந்த வால்யூம் ஃபர்ஸ்ட் ஒன்னோட வால்யூமும் செகண்ட் ஒன்னோட வால்யூமும் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குமா. அப்போ அந்த வால்யூமும் ஃபர்ஸ்ட் வால்யூமும் செகண்ட் வால்யூமும் ஈக்குவல் நம்ம எழுதிக்கலாமா. அப்போ என்ன வரும், A1 V1 DT இஸ் ஈக்குவல் டு A2 V2 DTன்னு எழுதலாமா. அப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா A1 V1 DT இஸ் ஈக்குவல் டு A2 V2 DTனா அப்போ DT கட் ஆயிருமா, ஏன்னா ரெண்டுத்துலையுமே காமனாக இருக்கா. அப்போ அது ரெண்டுமே கட் ஆயிருமா. அப்போ நம்மளுக்கு மிச்சம் இருக்கிறது என்ன இருக்கும், A1 V1 இஸ் ஈக்குவல் டு A2 V2 மட்டும்தான் இருக்கும். ஏன் இது ரெண்டும் கட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த DT இந்த சைடு வந்தாலும் டிவிஷனில் வரும். அப்போ அது கீழே வந்து ரெண்டுமே கட் ஆயிரும். இல்லாட்டி இந்த DT இந்த சைடு வந்தாலும் அது டிவிஷனில் வரும். இப்போ DT கட் ஆயிரும். அதனால DT நம்ம இங்கே கட் பண்ணியாச்சு. கட் பண்ண பிறகு நம்மளுக்கு பாக்கி என்ன வருது, A1 V1 இஸ் ஈக்குவல் டு A2 V2 வருது. இதுலேருந்து நம்மளுக்கு என்ன புரியுது, அப்போ இதுலேருந்து நம்மளுக்கு என்ன ப்ரூவ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, it proves that if an incompressible fluid undergoes a steady flow, ஏதாவது ஒரு incompressible fluidனா அதை கம்ப்ரெஸ் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து கேஸ்லேருந்து லிக்விடாக கன்வெர்ட் பண்ணுறீங்க. அதை எப்படி கன்வெர்ட் பண்ணுறீங்க, அதில் வந்து ஒரு ப்ரெஷர் கொடுத்து அதோட மாலிக்யூல்ஸை வந்து கொஞ்சம் பக்கத்தில் கொண்டு வந்தீங்கன்னா அது வந்து லிக்விடாக கன்வெர்ட் ஆயிடுது. இதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு இன்கம்ப்ரெசிபிள் ஃப்ளூயிட்னா அதை கம்ப்ரெஸே பண்ண முடியாது, அந்த மாலிக்யூலை வந்து இன்னும் பக்கத்தில் வந்து கொண்டு வர முடியாது. அதுக்கு பேர் தான் இன்கம்ப்ரெசிபிள் ஃப்ளூயிட். அந்த இன்கம்ப்ரெசிபிள் ஃப்ளூயிட் வந்து ஒரு ஸ்டெடி ஃப்ளோவில் இருந்துச்சுன்னா, ஸ்டெடி ஃப்ளோன்னா ஒரு ஸ்ட்ரீம் லைன் ஃப்ளோவில் இருந்துச்சுன்னா அது என்ன ஆகும்னா, அதோட கிராஸ் செக்ஷன் ஏரியா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிராஸ் செக்ஷன் ஏரியானா வேற ஒன்றும் இல்லை, இதுதான் நம்ம கிராஸ் செக்ஷன் ஏரியான்னு சொல்லுவோம். ஓகேவா, இந்த கிராஸ் செக்ஷன் ஏரியாவும் அதோட ட்ராவல் ஆகிற ஸ்பீடும் ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு ட்ராவல் ஆகிற ஸ்பீடும் வந்து எப்படி இருக்குன்னா சேமாக இருக்கும். அதுதான் ஈக்குவேஷன் ஆஃப் கண்டினியூட்டின்னு நம்ம சொல்கிறோம். ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு போகிற ஸ்பீடுனா எவ்வளோனா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்த சைட்லேருந்து இந்த சைடு புஷ் பண்ணோமா, அப்போ இந்த சைட்லேருந்து இந்த சைடுக்கு போகிற ஸ்பீடு வந்து சேமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஸ்டெடி ஃப்ளோவில் சொன்னோம்னா அந்த மாலிக்யூல்ஸ் வந்து இந்த ஏ பாயிண்ட்டில் இருக்கிற ஸ்பீடும் பி பாயிண்ட்டுக்கு போய் ரீச் ஆகிற ஸ்பீடும் ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கும். அதை நம்ம என்ன சொல்லுவோம்னா ஸ்பீட் ஆஃப் ஃப்ளோன்னு நம்ம சொல்லுவோம். அந்த எவ்வளோ ஃபோர்ஸாக வந்து ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு எவ்வளோ வேகமாக போகிறது, அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஸ்பீடு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ ஸ்பீடும் அந்த கிராஸ் செக்ஷன் ஏரியாவும் சேமாக இருக்கும்போது அது வந்து ஈக்குவேஷன் ஆஃப் கண்டினியூட்டி நம்ம சொல்கிறோம். ஓகேவா, இந்த டாபிக் அதோட முடிஞ்சிருச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.